வணக்கம். என் பேர் டி சத்யநாராயணன். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஸ் பண்ண 3 ஃபார்மிங் பில்ஸ், அதாவது இதோட நோக்கம் என்னன்னா ஃபார்மர்ஸோட இன்கம் இம்ப்ரூவ் பண்றதுக்கு, தற்போது இருக்கிற அவங்களோட பொருளாதார நிலைமைக்கு இம்ப்ரூவ் பண்றதுக்கு 3 பில் பாஸ் பண்ணிருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட். அது என்னென்ன பில்லுன்னு பார்ப்போம். The Farmers Produce Trade and Commerce Bill 2020, Promotion and Facilitation. ஸோ ஃபார்மர்ஸ் விளைவிக்கிற பொருளை அதோட உற்பத்தி பண்ற பொருளை எப்படி அவங்க ட்ரேடு பண்ணலாம், எப்படி காமர்ஸ் பண்ணலாம் த்ரூ வேரியஸ் பிளாட்ஃபார்ம்ஸ், அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுக்குது, அந்த ஃபெசிலிட்டேட் பண்ணுது அவங்க ப்ரொடியூஸ் பண்ற உற்பத்தி பண்ற பொருளை. ரெண்டாவது பில் பார்த்தீங்கன்னா த ஃபார்மர்ஸ் எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் அக்ரிமெண்ட் அண்ட் பிரைஸ் அஷூரன்ஸ் அண்ட் ஃபார்ம் சர்வீசஸ் பில். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, எப்படி ஒரு ஃபார்மர் அவர் விளைவிக்கிற பொருள், அதாவது தமிழ்நாடு, ஆந்திரா, எந்த மாநிலம் வாரியா இல்லாம ஒரு இந்திய நாட்டில் இருக்கிற ஒரு எந்த மூலையில் இருக்கிற ஒரு ஃபார்மரும் எப்படி அவர் ப்ரொடியூஸ் பண்ற அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் எப்படி அவர் விற்கலாம், அந்த எண்டு கஸ்டமருக்கு எப்படி போய் சேர்த்துக்கலாம்ன்ற ஃப்ரீடம், டோட்டல் ஃப்ரீடம் அவரோட கண்ட்ரோல்ல கொடுக்குது இந்த பில்லு. மூணாவது பில் பாத்தீங்கன்னா தி எசென்ஷியல் கமாடிட்டிஸ் பில் 2020. ஸோ இந்த பில்லு என்ன பண்ணுதுன்னா, எது அத்தியாவசிய பொருள், நார்மலா பாத்தீங்கன்னா 1950 இருந்தே இந்த பில் எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் ரொம்ப டிமாண்ட்ல இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆனியன் பிரைசஸ் ரொம்ப ரைஸ் ஆகுது அப்படின்னாக்கா, கவர்மெண்ட் இன்டர்வென்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, இல்ல இந்த மாதிரி ஹோர்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சர்டன் கண்டிஷன்ஸை பாஸ் பண்ணும் த்ரூ அன் ஆர்டர் அந்த பர்டிகுலர் நேரத்தில். ஸோ இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஹோர்டிங் பண்ண முடியாது, எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது லோக்கல் டிமாண்டை அது மீட் பண்ணிடும். ஸோ ஜனங்களுக்கு விலை குறைவா ஆனியன் கிடைக்கும். ஸோ இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். மூணு பில்லு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ பரவலா மீடியாலையும், சோஷியல் மீடியா இருக்கட்டும், இல்லை டிவி சேனல்ஸாக இருக்கட்டும், இல்லை மற்ற எதிர்கட்சிகளாக இருக்கட்டும், பாஜக எதிர்க்கின்ற கட்சிகள், அது தமிழ்நாடாக இருக்கட்டும், தேசம் ஃபுல்லாகவும் இருக்கிற பாஜகவை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய கட்சிகளோட நிலை என்ன இதுல அப்படின்றது, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருந்தால் எனக்கு கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது விவசாயிகள் வயிற்றுல அடிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இந்த குறைந்தபட்ச ஆதாய விலை அப்படின்றது பாதிக்கப்படும் இந்த பில்லால அப்படின்னு சொல்றாங்க சார். இதுதான் முக்காவாசி நிறைய எதிர்கட்சிகள் சொல்ற ஒரே கருத்து இதுதான். சரி, இப்போ நான் என்ன சொல்றேன்னா, மினிமம் சப்போர்ட் பிரைஸ். இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் என்ற கான்செப்ட் பாத்தீங்கன்னா, இது எப்படி வருதுன்னா, இந்த கம்யூனிஸ்ட் திங்கிங், இந்த இடதுசாரிகள் இருக்காங்க இல்லையா, உலகம் ஃபுல்லா இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் எப்படின்னு, இவங்களுடைய அரசியல் தத்துவமே எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, ஸ்டேட் இன்டர்வென்ஷன். இப்போ ஒரு கவர்மெண்ட், ஒரு ஸ்டேட், ஒரு நாடை ரூல் பண்ணுதுன்னா, ஸ்டேட் இன்டர்வென்ஷன் பண்ணாதான் மக்களுக்கு நல்லது நடக்கும்ன்றது அவங்களுடைய அரசியல் சித்தாந்தம். இந்த கம்யூனிஸ்டுக்கு ரைட் எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் பாத்தீங்கன்னா கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ், அமெரிக்கா, நம்மளுக்கு தெரிஞ்ச நாடுகள் அமெரிக்கா, யூகேன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நாடுகள்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஃபோர்ஸஸ்க்கு அவங்க விட்டுருவாங்க. ஸோ ஸ்டேட் இன்டர்வென்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ மார்க்கெட்டே ஒரு பொருளோட விலையை நிர்ணயிக்கும். அதை எப்படி நிர்ணயிக்கும்னா, பேஸ்ட் ஆன் இட்ஸ் டிமாண்ட். ஸோ மார்க்கெட்டே முடிவு பண்ணிக்கும். ஸோ இந்த ஸ்டேட் இன்டர்வென்ஷன்ன்ற ஒரு கான்செப்ட்ல இருந்து வர விஷயம் தான் பாத்தீங்கன்னா இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ், எம்எஸ்பி, குறைந்தபட்ச அந்த உத்தரவாதம் கொடுக்குறது, ஆதார விலையை உத்தரவாதம் கொடுக்குறது அரசு. ஸோ நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ இது வந்ததுனால எனக்கு மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அடி வாங்கும், விவசாயி பாதிக்கப்படுவான், அவர் வயிற்றுல அடிக்கிறாங்கன்றது எதிர்கட்சிகளோட கருத்தா இருக்கு. சரி, நம்ம ஒரு நிமிஷத்துக்கு அது உண்மையாவே வச்சுக்குவோம், அவங்க சொல்றது உண்மைன்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் 1947 வந்தது இல்லையா? அப்போ இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ன்றது யாருடைய கண்டுபிடிப்பு? காங்கிரஸோடைய கண்டுபிடிப்பு, கரெக்டா? காங்கிரஸுக்கு ஏன் இந்த சிந்தனை வந்ததுன்னா, இப்ப பேசிக்கலாவே காங்கிரஸோட அந்த அதாவது ஆரம்ப காலத்தில் இருந்த தலைவர்களுக்கு எல்லாருமே கம்யூனிசம் மேல ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு. ஸோ அந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ன்றது அங்கிருந்து வந்தது. அவங்க துவக்கி வச்ச, பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சு வச்ச ஒரு செயல்பாடு தான் அது. அப்போ எம்எஸ்பி இவ்வளவு காலமா ஒர்க் பண்ணிருக்கு, இந்திய நாட்டுல ஃபார்மருக்கு ஆதரவா ஒர்க் பண்ணிருக்கு அப்படின்னாக்கா,
இந்த 60 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில ஏன் இத்தனை லட்சக்கணக்கான விவசாயிகள் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க? ஏன் பூச்சி மருந்து குடிச்சு செத்துட்டாங்க? எம்எஸ்பி ஒர்க் பண்ணுதுன்னா அவங்க செத்துட கூடாது இல்லையா? ஸோ பேசிக்கலா நான் என்ன சொல்றேன்னா, இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ் விச் இஸ் ஃபண்டமெண்டலி a concept of communist thinking, இது வந்து ஒரு ஃபெயில்டு கான்செப்ட். இது ஒரு தோல்வியற்ற ஒரு கொள்கை. அது கம்யூனிஸ்ட் இந்த மாதிரி ஸ்டேட் இன்டர்வென்ஷன் தான் வந்து ஒரு மிகப்பெரிய நல்லது பண்ணோம் மக்களுக்கு அப்படின்னாக்கா, உலகத்துல இன்னைக்கு ஃபுல்லாவே கம்யூனிஸ்ட் நாடுகள் தான் ஆட்சி செலுத்தி இருக்கணும். கரெக்டுங்களா? இன்னைக்கு இருக்கிற ஒரு சைனாவும் பாத்தீங்கன்னா அது வந்து வெளியே வந்து சொல்லிக்குது நாங்க கம்யூனிஸ்ட் கண்ட்ரின்ட்டு, ஆனா இட் இஸ் தே பிராக்டிஸ் கண்ட்ரோல்டு கேபிட்டலிசம். அதுவும் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் நாடு கிடையாது. ஸோ கமிங் பேக் டு ஒரிஜினல் கொஸ்டின், எம்எஸ்பி பத்தி சொல்லும்போது, இப்போ இந்த ஃபார்மர்ஸ் எம்பவர்மெண்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் அக்ரிமெண்ட் ஆன் பிரைஸ் அஷூரன்ஸ் பில் 2020 வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 5 என்ன சொல்லுது பார்ப்போம். பிரைசிங் ஆஃப் ஃபார்ம் ப்ரொடியூஸ். ஓகேங்களா? லெட்ஸ் ரீட் தி வெர்பாட்டம் ஆஃப் செக்ஷன் 5. செக்ஷன் 5 ஓட வெர்பாட்டமா படிப்போம். வெர்பாட்டம்னா அது என்ன சொல்லுது செக்ஷன். The price to be paid for the purchase of a farming produce may be determined and mentioned in the farming agreement itself. And in case such price is subject to variation, then such agreement shall explicitly provide for a guaranteed price to be paid for such produce, a clear price reference for any additional amount over and above the guaranteed price, including bonus and premium, to ensure best value to the farmer, and such price reference must be linked to the prevailing prices in the specified APMC yard or electronic trading and transaction platform or any other suitable benchmark prices, provided that the method of determining such price or guaranteed price or additional amount shall be annexed to the farming agreement. ஸோ இப்போ இவங்க சொல்றாங்க இல்லையா, அந்த ஃபார்மிங் அக்ரிமெண்ட் போட்டால் ஸ்டேட் இன்டர்வென்ஷன் இருக்காது, இதனால வந்து மினிமம் ப்ரைஸ் வந்து விவசாயி கிடைக்காது, அவங்க வயிற்றுல அடிச்சிருவாங்க, மற்றவர்கள்லாம் அவங்க வந்து அவங்களோட பொருளாதாரம் முன்னேறாது, விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்றாரு ஃபார்மர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கொய்யாக்காவை எடுத்துக்கோம். கொய்யாக்கா வந்து இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். இதே வந்து மெயின் ஆப்ஜெக்ட் ஆஃப் ரெஃபரன்ஸா பேசக்கூடாது, நம்ம புரியணுன்றதுக்காக இந்த பாயிண்ட சொல்றேன். எதுக்காக நான் சொல்றேன்னா, இங்க ஒரு வார்த்தை பயன்படுத்திருக்காங்க, இன்கேஸ் சச் பிரைஸ் இஸ் சப்ஜெக்ட் டு வேரியேஷன். அதாவது ஒரு பொருள் வந்து பர்டிகுலர் காலத்துல அதுக்கு ஒரு பிரைஸ் இருக்கும், ஆனா மற்ற காலத்துல அதுக்கு வந்து விலை கம்மியா இருக்கும். நிறைய உதாரணம் இருக்கு. ஸோ ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் இந்த மே ஜூன் மாசத்துல டிமாண்ட் இருக்கு, விவசாயி ப்ரொடியூஸ் பண்றாரு. ஜூலை ஆகஸ்ட் வந்துருச்சு, அவுட்புட் வந்துருச்சு, ஆனா அந்த நேரத்துல அந்த பொருளுக்கு டிமாண்ட் இல்லை, கம்மியா இருக்கு. ஸோ 10 ரூபான்னு அக்ரிமெண்ட் போடுறோம், ஆனா அது விளைந்து நம்ம ஃபார்மர் கையில அந்த பொருள் வரதுக்குள்ள 5 ரூபாவா குறைஞ்சிடுது. அப்போ இது லாஸ் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஃபார்மிங் அக்ரிமெண்ட் போடும்போது யார் அந்த கான்ட்ராக்டரோ அப்பவே இந்த மாதிரி பிரைஸ் வேரியேஷன் இருக்கு, பேஸ்ட் ஆன் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு பிரைஸ் கம்மியாகும்ட்டு முன்கூட்டியே அதை எதிர்பார்த்து அந்த அக்ரிமெண்ட்ல அந்த கண்டிஷனை முன்னாடியே சேர்த்துட்டா அந்த பர்டிகுலர் பிரைஸ் ஃபார்மருக்கு டெஃபினட்டா கிடைச்சிடும். இப்போ இந்த மாதிரி வந்து விவசாயிக்கே முழு சுதந்திரம் கொடுக்கறதுனால அவர் விளைவிக்கிற பொருளை அவரே விலையை நிர்ணயிச்சு அவரே வித்து அவரே காசு வாங்கிக்கலாம் என்ற முழு சுதந்திரம் வர்றதுனால இந்த எம்எஸ்பின்ற பேரை வச்சுக்கின்னு விவசாயிகளை ஓட்டுக்காக ஏமாத்துற இந்த வழி வந்து இன்னையோட முற்றுப்புள்ளி வைக்கிறாரு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல மாநிலங்கள்ல இந்த ரீஜனல் பார்ட்டிஸ் எம்எஸ்பின்ற பேர்ல கரெக்டா எலெக்ஷன் வரதுக்கு ஒரு 6 மாசம் முன்னாடியோ இல்ல பிரச்சாரத்திலயோ என்ன சொல்லி பண்றாங்க, நான் ஜெயிச்சேன்னா எம்எஸ்பி பிரைஸும் உங்களுக்கு கேரண்டி பண்றேன், சுகர் கேனா இருக்கட்டும், மற்ற கிராம்ஸா இருக்கட்டும், இல்ல சீரியல்ஸா இருக்கட்டும், இல்ல நம்ம ஆயில் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும், ரைஸா இருக்கட்டும், நான் வந்து உங்களுக்கு எம்எஸ்பி கொடுக்குறேன்ட்டு கேரண்டி பண்றாங்க. அவங்க எம்எஸ்பி எப்படி கேரண்டி பண்றாங்க, அதாவது அன்ரியலிஸ்டிக் ஃபிகரை மென்ஷன் பண்றாங்க டியூரிங் கேம்பெயின். அது ஜெயிச்சு வந்த உடனே அந்த எம்எஸ்பி டச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும்
எம்எஸ்பி அந்த மாதிரி அவங்க எப்படி ப்ராமிஸ் பண்ணாங்களோ கேம்பெயின்ல சொன்ன விலையை வந்து அரசுக்கு வந்த பிறகு அதை கேரண்டி என்ஷோர் பண்ண அந்த விலையில அவங்க ப்ரொக்யூர் பண்ணாங்கன்னா மார்க்கெட்டு டிஸ்டெபிலைஸ் ஆகிடும், வாங்கின விலைக்கு அவங்க விற்க முடியாது, கவர்மெண்ட்டுக்கு தான் நஷ்டம்ன்றது அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் கூட இந்த எம்எஸ்பின்ற ஒரு விஷயத்த வந்து ஆசை வார்த்தைகளை காட்டி விவசாயிகளை ஓட்டுக்காக ஏமாத்துற விஷயம் இன்றுடன் முற்றுப்புள்ளி வைக்கிறார் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இது பாஸ் பண்ணிட்டோன்றதுக்காக எங்கேயுமே வந்து எம்எஸ்பி நாங்க கொடுக்க மாட்டோம்னு அரசாங்கம் எங்கேயுமே சொல்லல, இது பில்லுலயோ எங்கேயுமே சொல்லல. ஒண்ணு. ரெண்டாவது வந்து அதாவது அரசாங்க கொள்முதல் மையங்களும் நாங்க கொள்முதல் பண்ற மையங்களையும் நாங்க மூடிடுவோம்னு எங்கேயுமே சொல்லல. இது வந்து ஒரு இட்ஸ் a பாசிட்டிவ் ஸ்டெப் டுவர்ட்ஸ் அஷ்யூரிங் செல்ஃப் ரிலையன்ஸ் டு தி ஃபார்மர் ஃபார் his இன்கம். அதாவது வருங்காலங்களில் ஒரு விவசாயி அவர் ப்ரொடியூஸ் பண்ண பொருளை அவரே வித்து அவரே காசு வாங்கிட்டு யாரோட இன்டர்வென்ஷன் இல்லாம அவரே சுயமா சம்பாதித்து பொருளை இண்டிபெண்டா விலையை நிர்ணயிச்சு தன்மானத்தோட வாழறதுக்கான முதல் பாசிட்டிவ் ஸ்டெப் தான் இது. ஏன்னா எத்தனை சினிமாவில தான் நீங்க டைலாக் பேசினே இருப்பீங்க, விவசாயி பொருளை விலை வைக்கிறான் ஆனா விலை அவன் நிர்ணயம் பண்ணல, டைலாக் பேசினே இருக்கிறதுக்கு வந்து டைலாக் சினிமால பாக்குற அளவுக்கு தான் வச்சிருக்காங்க நம்ம அந்த ரீஜனல் பார்ட்டிஸ். ஆனா முதல்ல அந்த சினிமா டைலாக நிஜமாக்குற அளவுக்கு உண்மையான ஸ்டெப் எடுத்திருக்காரு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அடுத்த கொஸ்டின் என்னங்க, இப்போ இந்த பில்ஸால வந்து கார்பரேட் ஆதிக்கம் இந்த விவசாயத்துறையிலே அதிகமாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கார்பரேட் வந்து ஒரு நாட்டுல வந்து இருக்கு அப்படின்னாக்கா கார்பரேட்ஸ் வந்து ஒரு தீண்டத்தகாத ஒரு என்டிட்டியாவோ தீண்டத்தகாத பொருளா பாக்குறது முதல்ல நம்ம நிறுத்திக்கணும். இந்த ஒரு கண்ணோட்டம் கூட இந்த கண்ணோட்டமே பாத்தீங்கன்னா கார்பரேட்டை வந்து ஒரு வில்லனா ஒரு எனிமியா பாக்குறதுக்கான இந்த கலாச்சாரம் இருக்கு இல்லையா, இதை நம்மளுக்கு கத்துக் கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த இடதுசாரி சிந்தனை உள்ள ஆளர்கள். இந்த கம்யூனிஸ்ட் திங்கிங் தான் கார்பரேட் வந்து இஸ் an enemy of a nation கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. Corporate is not an enemy of a nation. Corporate also has its role in nation building. ரெண்டாவது, இப்போ கார்பரேட் வந்தா இதெல்லாம் வந்து ஆதிக்கம் பண்ணிடுவாங்க, அவங்களே வந்து விவசாயிகளை ஒடுக்கிடுவாங்க, விவசாயிகளுக்கு வந்து வயிற்றுல அடிச்சிருவாங்க அப்படின்றது உண்மையாக இருந்தா, அதாவது இப்ப இவங்க இந்த மாதிரி சொல்றவங்களுக்கு எல்லாம் எங்கிருந்து இந்த பவர் இருக்கு, ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ற பவர் இவங்களுக்கு யாரு கொடுத்தா? இவங்க என்ன ஜோசியம் பாக்குறாங்களா, இல்ல இவங்களுக்கு அஸ்ட்ராலஜி தெரியுமா, இல்ல எப்படி? இது ஃபர்ஸ்ட் இது தெரியணும். ஒரு சட்டம் வருதுன்னா இந்த சட்டத்தினால வந்து வருங்காலங்களில் இதெல்லாம் நடந்துரும் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ற கெப்பாசிட்டி அதை சொல்றவங்களுக்கு எப்படி வந்ததுன்னு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கேட்கணும். இப்ப நான் இதுக்கு முன்னாடி சொன்ன பாயிண்ட் பிரகாரம் இப்ப எம்எஸ்பி தான் நம்மளை காப்பாத்தோம்னா ஒரு 60 ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியில இத்தனை லட்சம் விவசாயிங்க செத்துருக்க கூடாது, அவங்க நல்லபடியா வாழ்ந்திருக்கணும். கரெக்டுங்களா? அப்ப இவ்வளவு 60 ஆண்டு காலமா ஒவ்வொரு வருஷம் இத்தனை லட்சம் விவசாயி ஒவ்வொரு மாநிலத்திலும் சாகுறாங்கன்னா அப்போ இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தோட ஃபெயிலியர் தான் இது இந்த ஸ்டேட் இன்டர்வென்ஷன் கான்செப்ட். இது மூலியமா கார்பரேட் வந்து எல்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 கார்பரேட் இருக்காங்க இந்திய நாட்டுல வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு 130 கோடி மக்கள் ஜனத்தொகை. அப்போ 130 மக்களுடைய 130 crore இருக்கிற பாப்புலேஷன்ல லெட்ஸ் அஸ்யூம் ஒரு 20 கோடியோ இல்ல 30 கோடி ஃபார்மர்ஸ் இருக்காங்க, இந்தியா ஃபுல்லா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 30 கோடி ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற ஃபார்ம் ப்ரொடியூஸையும் இல்ல ஒரே கார்பரேட்டோ இல்ல மொத்த கார்பரேட்டோ ஒட்டு மொத்தமா சேர்ந்து வாங்கிடுவாங்களா? வாங்கிட்டு அவங்களே வேலை நிர்ணயம் பண்ணிடுவாங்களா? அப்ப அரசாங்கம் ஒண்ணு எதுக்கு இருக்கு? அப்ப அரசாங்கம் இன்டர்வென் பண்ண முடியாதுன்னு யார் சொன்னா? அரசாங்கம் they can very well intervene. எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் இருக்கு. எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்டே இல்லைன்னா கூட நாளைக்கு கார்பரேட்டுகளால் அந்த விலையெல்லாம் ஏறி மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னாக்கா அப்ப மத்திய அரசாங்கம் கண்ணை மூடிட்டு கை கட்டிட்டு சும்மா இருக்குமா? எதுக்கு இந்த பில் பாஸ் பண்ணோம்? கார்பரேட் எல்லாம் ஆதிக்கம் செலுத்தணுன்றதுக்காக இந்த பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. இல்ல எங்கேயா சொல்லியிருக்காங்களா அந்த மாதிரி பில்? இல்லையே. எதுக்கு பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா farmer must have independence to fix the price for his farm produce and he must be able to sell his agricultural produce across the nation without any intervention from the middleman or any other person. இந்த பில்லுல எந்த இடத்துலயும் கார்பரேட்டுக்கு வந்து ஒரு ஃபேவர் காட்டியோ இல்ல ஃபார்மரை வந்து கீழே தள்ளியோ எங்கேயுமே எந்த கிளாஸுமே இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
ரெண்டாவது பாயிண்ட் முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது இந்த பில் வந்து இட் ப்ரொவைட்ஸ் a level playing field for the farmer. ஏன்னா அவர் தான் பொருளை தயாரிக்கிறாரு, அவருக்கு ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டை கொடுக்குது. அவரு வச்சிருக்கிற ப்ராடக்ட் வந்து எப்படி எண்டு கஸ்டமர், அதாவது கன்சியூமர், யாரை கடைசியா கன்சியூம் பண்றா, விவசாயி விளைவிக்கிறது நம்ம தான் சாப்பிட்றோம், சிட்டிசன்ஸ், அவங்க கிட்ட எப்படி போய் சேர்க்கறதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்றது தான் இந்த பில்ஸ் இருக்கே தவிர, கார்பரேட்டர் கிட்ட போய் காசை கொடுத்து அவர் உயர்த்தி வைக்கணும்ன்றது எங்கேயுமே இதுல இல்ல. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, எதிர்க்கிறவங்க ஒரு வித்தவுட் எனி ஸ்பெசிபிக் அப்ஜெக்ஷன் டு தீஸ் பில்ஸ் சும்மாவே இது வந்து விவசாயிகளை பாதிக்குது, விவசாயிகளை பாதிக்குது, விவசாயிகளை பாதிக்குது அப்படின்னு சொன்னா மாத்திரம் அது வந்து உண்மையாயிடாதுன்றது என்னுடைய கருத்து. எந்த செக்ஷன்ல, எந்த ஆர்டிக்கல்ல, எந்த இடத்துல வந்து எந்த செக்ஷன் வந்து விவசாயிகளை பாதிக்கும் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா, எம்பெரிக்கல் டேட்டா இருக்கு அவங்க கிட்ட. இப்ப இதுக்கு முன்னாடி வச்சிருந்த சிஸ்டம், 60 ஆண்டுகளாக இருந்த சிஸ்டம் வந்து பக்காவா ஃபார்மர்ஸுக்கு ஃபேவரா ஒர்க் பண்ணிருக்கு. இப்ப வரப்போற சிஸ்டம் இதுக்கு மேல இதுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டம் இவ்வளவு நன்மைகளை பண்ணிருக்கு, இப்ப இந்த சிஸ்டம்னால இந்த பாதிப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்குன்னு பட்டியலிட முடியுமா? ஒண்ணுமே சொல்லாம சும்மா பாதிப்பு பாதிப்பு பாதிப்புன்னு ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி பேசுறதுனால அது உண்மை ஆகிவிடாது. விவசாயிகளுக்கு வந்து இந்த எதிர்கட்சிகள் அறிவில்லை என்று தவறாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். விவசாயிகளுக்கு நன்றாக தெரியும் யார் வந்து அவங்களுக்கு சாதகமா நிக்கிறது யாரு, அவங்களுக்கு எதிராக நிக்கிறது யாருன்றது விவசாயிகள் நன்றாக தெரியும்.